வடக்கு தெற்கில் தலை தூக்கும் இனவாதம் மனம் திறக்கும் ஜனாதிபதி அனுர. ரணில் சஜித் அணிகள் ஒன்றிணைவு உள்ளூராட்சி சபையில் கூட்டு அரசு. கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரிய வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு. உப்பு தட்டுப்பாட்டிற்கு விரைவில் தீர்வு அரசாங்கம் உறுதி. போரினால் விடுதலையே கிடைக்கவில்லை ஜனாதிபதி அனுர பகிரங்கம். தமிழருக்கான தீர்வை முன்வைக்காவிடில் வடக்கு கிழக்கில் அனுர அரசுக்கு விழப்போகும் பல தாடி. காசாவை முழுமையாக கைப்பற்றுவோம் நெதன்யாகு அதிரடி. அதிகாரத்திற்காக வடக்கு மற்றும் தெற்கில் இனவாதம் மீண்டும் தலை தூக்க தொடங்கியுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 16வது தேசிய போர் வீரர் நினைவேந்தல் நிகழ்வில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் போர் இயற்கையானது அல்ல என்றும் சிலருக்கு அதிகாரத்தை பெறுவதற்கும் பாதுகாப்பதற்கும் பலப்படுத்துவதற்கும் உருவாக்கப்பட்டது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை சிலரின் அதிகார போராட்டங்களுக்காக தீவிரவாதத்தையோ இனவாதத்தையோ தூண்டாத பெற்றோரின் குழந்தைகள் சிலரின் தங்கள் உயிரை தியாகம் செய்ய வேண்டியிருந்ததாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் போர் ஒரு பேரழிவு மற்றும் அழிவு என்று கூறிய ஜனாதிபதி இனிமேலும் எந்தொரு போரும் எழுவதை தடுப்பதே அரசாங்கத்தின் பொறுப்பு என்றும் வலியுறுத்தியுள்ளார். இதன்படி அமைதிக்காக அனைவரும் உறுதியான உறுதிப்பாட்டுடன் செயல்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி சபைகளில் எதிரணிகள் ஒன்றிணைந்து ஆட்சி அமைப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தியினர் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியினருக்கு இடையிலான சந்திப்பு நேற்று நடைபெற்றது. இதன்போதே உள்ளூராட்சி சபை தேர்தலில் எதிரணிகள் பெரும்பான்மை பெற்றுள்ள சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் இரு கட்சிகளும் இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளன என்று இரு கட்சிகளின் செயலாளர்களின் கையொப்பத்துடனும் கூட்டறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. ஏனைய கட்சிகளுடனும் இது சம்பந்தமாக பேச்சு நடாத்தி இணக்கப்பாட்டை எட்டுவதற்கு இரு கட்சிகளும் உத்தேசித்துள்ளன. தேசிய மக்கள் சக்தி அடுத்த மாகாண சபை தேர்தல்களில் வடக்கு மற்றும் கிழக்கில் அதன் வாக்கு பலத்தில் மேலும் வீழ்ச்சியை எதிர்கொள்ளும் என்று மனித உரிமைகள் வழக்கறிஞரும் மனித உரிமைகள் ஆணையகத்தின் முன்னாள் உறுப்பினருமான அம்பிகா சத்குணநாதன் எச்சரித்துள்ளார். வர இருக்கும் மாகாண சபை தேர்தல்களில் என்ன நடக்கக்கூடும் என்று கொழும்பு ஊடகம் ஒன்று அவரிடம் கேட்டதற்கு அதை தான் ஊகிக்க விரும்பவில்லை என்று கூறியுள்ளார். இருப்பினும் தேசிய மக்கள் சக்தி தனது தவறுகளை ஒப்புக்கொள்ள தவறி தேர்வு நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்றால் தமிழர்கள் மற்றும் முஸ்லிம்களிடையே அதன் வாக்குப்பலம் மேலும் குறைய வாய்ப்புள்ளது என்றும் கூறியுள்ளார். போர் முடிவடைந்ததிலிருந்து நாடு முழுமையாக விடுவிக்கப்படவில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய போர் வீரர் நினைவேந்தல் நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் முழுமையான வெற்றியாளர்கள் இல்லை என்றும் நாட்டில் சட்ட ஒழுங்கை முழுமையாக நிலைநாட்டுவதன் மூலம் மட்டுமே முழுமையான வெற்றியாளர்களை அடைய முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி நாங்கள் போதுமான அளவு ரத்தம் சிந்தியுள்ளோம். பூமி நனையும் வரை ரத்தம் சிந்திய தேசம், ஆறுகள் இரத்தத்தால் ஓடும் வரை ரத்தம் சிந்திய தேசம் நாங்கள். போரின் மிக கொடூரமான வலிகளையும் துன்பங்களையும் அனுபவித்த மக்கள் நாங்கள். அவை அனுபவங்களாக இருந்தால் அத்தகைய சூழ்நிலை மீண்டும் நிகழாமல் தடுக்க வேண்டும். நாம் முழுமையான வெற்றியாளர்கள் அல்ல. இந்த நாட்டில் அமைதியை உருவாக்குவதன் மூலம் மட்டுமே நாம் முழுமையான வெற்றியாளர்களாக மாற முடியும். எனவே கோரநடுவாவுக்கு அஞ்சாமல் அமைதிக்காக சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க நாங்கள் தயாராக உள்ளோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டின் தேவையை பூர்த்தி செய்ய போதுமான அளவு உப்பு உற்பத்தி செய்யப்படுவதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். இருப்பினும் எதிர்பாரா மழையால் உப்பு அறுவடை உருகி இடையூறுகள் ஏற்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். அதன்படி போதுமான அளவு உப்பு இறக்குமதி செய்யப்பட வேண்டியுள்ளது என்று கூறிய அவர் இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு இருப்பு நாளை நாட்டிற்கு வந்து சேரும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த
நிலையில் உப்பு தட்டுப்பாட்டுக்கு நுகர்வோரின் தேவையற்ற அச்சமே காரணம் என லங்கா உப்பு நிறுவனத்தின் தலைவர் டி நந்தன திலக தெரிவித்துள்ளார். இதுதான் அவர்களை அதிகளவில் உப்பை கொள்வனவு செய்ய வழிவகுத்துள்ளதாகவும் இதனால் உப்பு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் புதன்கிழமைக்குள் போதுமான அளவு உப்பை நாட்டிற்குள் கொண்டு வந்து சந்தைக்கு விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள கல்வி முறையை படிப்படியாக மாற்ற அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பாதுக்க போபே ராஜசிங்க மகா வித்தியாலய மாணவர் நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தின் பழைய நாடாளுமன்ற சபாபீடத்தில் நடைபெற்றுள்ளது. ஜனாதிபதி அலுவலகம், கல்வி அமைச்சு மற்றும் இலங்கை நாடாளுமன்றத்தின் தொடர்பாடல் பிரிவு ஆகியவற்றால் பாடசாலை மாணவர்களுக்காக செயல்படுத்தப்படும் விஷன் நிகழ்ச்சி தொடருடன் இணைந்ததாகவே போபோ ராஜசிங்க கல்லூரி இந்த வாய்ப்பை பெற்றுள்ளது. இதற்கு பிரதம அதிதியாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய கலந்து கொண்டார். இதன்போதே மாணவர்கள் மத்தியில் உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், ஒரு நாட்டில் ஜனநாயகத்தை நிலைநாட்ட செயல்திறன் மிக்க பிரஜைகளை உருவாக்க வேண்டும். அத்துடன் செயல்திறன் மிக்க பிரஜைகளை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கம். ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையிலான உறவை மேலும் மேம்படுத்த வேண்டும் என்றும் தற்போதுள்ள கல்வி முறையை படிப்படியாக மாற்ற அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் பிரதமர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். தொடர்ந்து மாணவர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கும் பிரதமர் பதிலளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. காசா முழுவதையும் கட்டுக்குள் கொண்டு வருவோம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 2023ஆம் ஆண்டு முதல் பலஸ்தீனம் மீது இஸ்ரேல் போரை தீவிரப்படுத்தி வருகின்ற நிலையில் இதுவரை இஸ்ரேலின் தாக்குதலில் 60,000 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். கடந்த 3 நாட்களில் காசாவில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் இஸ்ரேலின் தாக்குதலில் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் நேற்று திடீரென பலஸ்தீனத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு கொண்டு செல்லும் ட்ரக்குகளை இஸ்ரேல் அனுமதித்தது. இருப்பினும் ஹமாஸை முற்றிலும் ஒழிக்க முடியாமல் திண்டாடும் இஸ்ரேல் காசா பகுதி முழுவதையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர உள்ளதாக பிரதமர் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஹமாஸுடன் சண்டை தீவிரமாக இருக்கின்றது. நாங்கள் முன்னேறி வருகின்றோம். விரைவில் காசா முழுவதையும் கட்டுக்குள் கொண்டு வருவோம். இதில் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.